where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டன என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். முதலில் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டன, தான் சமரசம் செய்து வைத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் களத்தில் காட்சிகள் வேறாக இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இன்னும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் பல பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு சைரன்கள் ஒலிக்க வைக்கப்பட்டதாக கேள்விப்பட்ட நிலையில் தற்பொழுது இரு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஈரான் அதன் அணு ஆயுத கட்டமைப்பை மறுகட்டமைப்பு செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டன என்று அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்ன நிலவரம்? போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஈரான் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலை தாக்கியதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டியிருக்கிறது. அதே சமயத்திலே பதிலடியாக விமானப்படை மூலமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படுவது போன்ற தாக்கங்கள் தவிர்க்கப்படும் எனவும், கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையிலே உயர்வது, சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படுவது போன்ற அபாயகரமான விளைவுகளை தடுக்கலாம் எனவும் கருதப்பட்டது. ஆனால் போர் நிறுத்தம் சரியான முறையிலே அமல்படுத்தப்படாவிட்டால் இந்த அச்சங்கள் தொடரும் என கருதப்படுகிறது. ஆகவேதான் டொனால்டு டிரம்ப் உடனடியாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை மீறி இருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். மறைமுகமாக நீங்கள் போர் நிறுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என எச்சரிக்கை அளித்திருக்கிறார். ஆகவே இதன் காரணமாக இரண்டு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளுமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. போகோழி, மீண்டும் ஒருமுறை இரு நாட்டு தலைவர்களையும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ட்ரம்ப் இருவரிடமும் மீண்டும் அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை பிரச்சனை இத்துடன் முடிந்துவிட்டால், ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நின்றுவிட்டால் டொனால்டு டிரம்ப் இத்தகைய தலையீடு செய்வதற்கான அவசியம் ஏற்படாது. அதே போலவே இஸ்ரேலும் தனது விமானப்படை தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. இரண்டு பக்கங்களும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டால் போர் நிறுத்தத்துக்கு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டிய சூழல் அமெரிக்காவுக்கு ஏற்படாது. டொனால்டு டிரம்ப் மீண்டும் தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் அப்படி இல்லாமல் மீண்டும் வன்முறை தொடர்ந்தால் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒரு முறை சமரசத்துக்கு முயற்சி செய்வார் என கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த போர் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.